சின்ன வயசுல இருந்தே சிவபக்தியோட வளர்ந்த பொண்ணு கல்யாணமாகி புருஷன் வீட்டுக்கு வரா. அங்க அவனுக்கு ஒரு மாங்காய் வியாபாரி 2 மாங்கனிகளை கொடுக்க அதை வீட்டுக்கு வேலைக்காரன் மூலமா கொடுத்து விடுறான். அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் பசிக்குதுன்னு சாப்பாடு கேட்க இதுல இருந்து ஒரு மாங்கனியும் வச்சு இந்த பொண்ணு உபசரிச்சு அனுப்பிட்டா. வீட்டுக்கு வந்தவன் மீதம் இருந்த ஒரு மாங்கனியை சாப்பிட்டுட்டு இன்னொன்னையும் கேட்க இவன் பதறி போய் சிவபெருமான மனசுருகி வேண்டினான். உடனே அவ கையில ஒரு மாங்கனி வந்துச்சு. முதல்ல சாப்பிட்டதை விட இது ரொம்ப சுவையா இருக்கேன்னு கேட்டப்போ இவன் நடந்ததை சொல்றா. ஆனா அதை நம்பாதவன், அப்படியா, உண்மையா உனக்கு இது இப்படிதான் கிடைச்சதுன்னா எனக்கு மறுபடியும் இன்னொன்னு வர வச்சு காட்டுன்னு கேட்டான். திரும்ப அவ மனசுருகி வேண்ட இன்னொரு மாங்கனியும் அவ கைக்கு வந்துச்சு. இதை பார்த்து அதிர்ச்சியானவன், நீ மனுஷ பிறவே இல்ல, தெய்வ பெண், உன் கூட வாழ்றதெல்லாம் சரியில்லைன்னு அவளை விட்டுட்டு போயிடுறான். வேற ஊருக்கு போனவன் அங்க ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிறக்கிற பெண் குழந்தைக்கு இவளுடைய பெயரை வைக்கிறான்.